ஃப்ரெண்ட்வுட்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். நாங்கள் தூய சக்திப்பா அப்படின்னு சொல்கிறவங்க இப்போ போதையை போட்டு தூங்குற சக்தியாக மாறிட்டு வர்றாங்களான்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இரண்டாவதாக இப்போ டிவிக்கு அமைச்சர்கள்லாம் ஆய்வுக்கு போகிறாங்கல்ல, இவங்க நிஜமாவே ஆய்வுக்கு போகிறாங்களா இல்லை முதலமைச்சர் ஃபோட்டோ அந்த இடத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறாங்களான்னு தெரியலை. இதை பற்றிலாம் நம்மளுடைய நிகழ்ச்சியில் அலசி ஆராயலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நாங்கள் தான் தூய சக்தி அப்படின்ற மாதிரி ரொம்ப பயங்கரமாக பேசிட்டு வந்தாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த தூய சக்தியோட ஆட்சியில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா. அவங்களுடைய மாமியார் லீமா ரோஸ் அவங்களுடைய அண்ணன் அவர்கள் அவங்க இப்போ ரீசெண்டாக சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. ராமநாதபுரம் சென்னையில் போதைப் பொருள் கிட்டத்தட்ட 583 கோடிக்கு சிக்குனுச்சு. இதுக்கு மூல காரணம் அந்த ஜான் பிரிட்டோ அவங்கள் தான். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவுக்கு நெருங்கிய உறவினர். ஸோ நாங்கள் தூய சக்தின்னு சொன்னீங்களே, ஆனால் இப்போ போதையை போட்டு தூங்குற சக்தியாக மாறிட்டு இருக்கு. உங்கள் கூட்டத்துக்குள்ளேயே ஒரு பெரிய கருப்பு ஆடி இருக்கு. நீங்கள் இவங்கள வச்சுக்கிட்டா ஊழலை ஒழிக்க போகிறேன், போதையை ஒழிக்க போகிறேன்னு பேசுனீங்கன்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் வந்த வண்ணம் இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஜான் பிரிட்டோ அப்படின்றதுல பல குழப்பங்கள் நீடிக்குது. ஏன்னா இன்னைக்கு செய்தியாளர்களை லீமாரோஸ் அவருடைய அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஜான் பிரிட்டோ வேற, நான் வேற, யாரோ தப்பா சித்தரிக்கிறாங்க, இதுல நிறைய குளறுபடிகள் இருக்குது அப்படின்றது அவர் என்ன பண்றாரு, தெளிவுபடுத்துறாரு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில் என்ன பிரச்சனைகள் ஏது பிரச்சனைகள் அப்படின்றது நமக்கு தெரியல. உண்மையான ஜான் பிரிட்டோ யார் அப்படின்றது ஒரு விசாரணை வைத்து அதிகாரிகளை வைத்து இது விசாரிக்கும் பொழுது தான் தெரியும் அப்படின்றது தான் இங்கே பேச்சும் பொருளாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பொதுவாக ஒரு விஷயங்கள் பரவிட்டு வந்தது. நீங்கள் இந்த ஆட்சியில் வந்துட்ட பிறகு வந்ததுன்னா இந்த போதை கலாச்சாரம், சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனை, இது இருக்குல்ல, இது பயங்கரமா என்ன பண்ணிட்டு இருக்கு, பரவிட்டு வருது. இப்போ உதாரணத்துக்கு ஆதவ் அர்ஜுனா தேர்தல் பிரச்சாரங்களே சொன்னாரு. இப்போ முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க, அமைச்சரும் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் நடக்குது, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ஏன் நடக்குது, தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏன் அப்படின்றதுக்கு மூல காரணமே போதைப் பொருட்கள் அதிகமானது தான் அப்படின்னு. கடந்த ஆட்சி போதைப் பொருட்களை பரவி விட்டுட்டாங்க. இனிஷியலா அது முதல்ல என்ன பண்ணிருக்கணும், தடுத்துருக்கணும். அதை தடுக்கல. இப்ப எல்லா தப்பும் அவங்க பண்ணிட்டு ஏன் மேல பழிய போடுறாங்க அப்படின்னு கண்ணீர்லாம் போய் வடிச்சாரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல. ஆதவ் அர்ஜுனா பிரச்சாரங்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, வடசென்னையில போதைப் பொருட்கள் கலாச்சாரம் அதிகமா இருக்கு, சோ வடசென்னை தான் இதுக்கு முக்கிய நகரமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனா என்ன பண்ணாரு, அவங்க முன் வச்சாரு. இதே வடசென்னையில எத்தனையோ பேர்கள் படிப்புல கல்வியிலெல்லாம் சிறந்து விளங்கி அட்வொகேட்டா இருக்கிறாங்க, பல துறைகளில் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. பல மாணவர்கள் என்ன பண்றாங்க, இன்னும் சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. விளையாட்டு துறையில, படிப்புல, எல்லா விஷயத்துல என்ன பண்றாங்க, சாதிச்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா ஆதவ் அர்ஜுனா 19 என்ன சொல்றாருன்னா, வடசென்னையில தான் போதைப்பொருள் கலாச்சாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கிறார், தேர்தல் பிரச்சாரங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறார். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த போதைப் பொருட்கள் விவகாரம் அப்படின்றது இடி என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்த வெளியிடுறாங்க. ஸோ அதுல ஜான் பிரிட்டோ அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க சொல்றாங்க. இந்த ஜான் பிரிட்டோ தான் லீமா ரோஸ் அவர்களுடைய அண்ணன். அப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய வைஃப் இருக்காங்கல்ல, டெய்சி ஆதவ் அர்ஜுனா, அவங்களுக்கு தாய் மாமன் அப்படின்ற ஒரு விவகாரம் தான் பூதாகரமா கிளம்பின்றது. ஸோ இது எல்லா தரப்புல இருந்தும் பயங்கரமா கிளம்பின உடனேயே எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஆதவ் அர்ஜுனாவை தான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அப்போ அவர் அமைச்சரா இருக்கிறாரு. ஏன்னா அந்த சிறு துறைமுகங்கள் எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல தான் வருது. அப்படி இருக்கும் பொழுது ஆதவ் அர்ஜுனா இன்ஃப்ளூயன்ஸ் இதுல இருக்குதா அப்படின்ற பயங்கரமான ஒரு கேள்விகள் ஆதவ் அர்ஜுனா சுத்தி என்ன பண்ணுச்சு, வலம் வந்துட்டு இருந்தது. இது கட்சிக்கும் சரி ஆட்சிக்கும் சரி ஒரு கெட்ட பேரை உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அமைச்சருடைய ஃபேமிலி, இன்னும் சொல்ல போனா எர்ணாகுளத்துலலாம் இவங்களுடைய பாஸ்போர்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க, முடக்கிட்டாங்க அப்படின்ற செய்திகள்லாம் வெளியே வந்தது. அதை யாருடைய பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா நீங்க லீமா ரோஸுடைய பாஸ்போர்ட்டும் டெய்சி ஆதவ் அர்ஜுனா அவங்களுடைய பாஸ்போர்ட்டும் முடக்கிட்டாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வெளியே வந்தது. ஸோ இந்த சூழ்நிலைகள் இப்படி பரவின்னு இருக்கும் பொழுதுதான் ஜான் பிரிட்டோ அவர்கள், அதாவது லீமா ரோஸ் அவருடைய அண்ணன் ஜான் பிரிட்டோ செய்தியாளர் சந்திப்பு என்ன சொல்றாரு, அந்த ஜான் பிரிட்டோ வேற, நான் வேற, இதை தவறா என்ன பண்றீங்க, சித்தரிக்கிறாங்க அப்படின்னு அவர் முன்வைக்கிறாரு. அதிலே ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ஸோ இடி வெளியிட்ட இந்த அறிவிப்பின்படி ஏதோ ஒரு சிபிஐ விசாரணையோ இல்லை சிபிசிஐடி விசாரணையோ ஏதோ ஒரு விசாரணை வேணும். யார் உண்மையான ஜான் பிரிட்டோ அப்படின்றது கண்டுபிடிக்கணும். இதுல ஆதவ் அர்ஜுனாவுக்கு அவங்க குடும்பங்களுக்கெல்லாம் தொடர்பு இருக்குதா இல்லையா அப்படின்றத தீர விசாரிக்கும் பொழுதுதான் தெரியும் அப்படின்றது தான் நம்முடைய கருத்தா இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் உண்மை வெளியில வந்துடும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இதை தொடர்ந்து முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்திருந்தாங்க. அதுல 3 மாசம் தாங்குமா இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னாங்க. அதாவது 6 மாசம் நாங்க டைம் தருவோம், அது வரைக்கும் நாங்க விமர்சிக்க மாட்டோம்,
அந்த 6 மாசம்ன்றது 5 மாசம் 4 மாசத்துக்குள்ளேயே நான் என்னை வந்து திரும்பி பேச வச்சிடாதீங்க அப்படின்னு தான் நான் வந்து ஆசைப்பட்டேன். ஆனா 3 மாசம் தொடருமான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு இந்த ஆட்சின்னு தான் அவரு சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரியும், இந்த ஆட்சியை கவிழ்ப்பதோ இல்ல கலைப்பதோ எங்களுடைய நோக்கம் கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்பவே கலைச்சு போய் இருக்கிறாங்கன்ற மாதிரி தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. முன்னாள் முதல்வர் வந்து இதில் இப்படிலாம் சொல்லல. 3 மாசம் வந்து நாங்க கலைச்சிடுவோம் 3 மாசத்துக்குள்ளன்ற மாதிரிலாம் அவர் சொல்ல சித்தரிக்கப்பட்டிருக்குது. இது வேற மாதிரி மாறி இருக்குன்ற மாதிரி இவங்க ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்தே என்ன அப்படின்னா தங்கம் தென்னரசு சொல்ற மாதிரி தான். இதுல இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்கல்ல, சண்முகம் அவர்கள், அப்புறம் திருமாவளவன் போன்றவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பல பொறுப்புகள்ல இருந்த முன்னாள் முதலமைச்சர் இந்த மாதிரி வார்த்தைகளை விட்டிருக்க கூடாது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆட்சியை கலைச்சிரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே ஆட்சியை கலைக்கிற நோக்கம் திமுகவுக்கு இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு கோணத்துல தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா கடந்த வரலாறுகள்லாம் என்ன சொல்லுது திமுக பத்தி? ஆட்சியை கலைச்சிருக்கிறாங்களா, இல்லை குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்களா, எம்எல்ஏக்களை தங்க பக்கம் வளைச்சிருக்கிறாங்களா, வாங்கியிருக்கிறாங்களா, இப்படின்ற கடந்த வரலாறுகளை எடுத்து என்ன பண்ணணும், எல்லாரும் படிக்கணும். இதே மார்க்சிஸ்டுக்கு தெரியும், இடதுசாரிகளுக்கு தெரியும், விசிகாவுக்கு தெரியும், இந்த கூட்டணியெல்லாம் அவங்க அங்கம் வகித்து இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்றத்துக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கூட்டணியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 2016, 17 அந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு அதிமுக அப்படின்றது எந்த அளவுக்கு பிரிந்து கடந்தது, ஆட்சி வந்து அவங்க கிட்ட நிலைக்குமா நிலைக்காதா அப்படின்றது எல்லாருக்கும் தேவைப்பட்ட ஒரு பேசும் பொருளாக இருந்தது. இன்னும் சொல்ல போனா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு ஓபிஎஸ், டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி 3 பேரும் என்ன பண்ணாங்க, பிரிஞ்சு இருந்தாங்க. சட்டமன்றத்துக்குள்ளேயே பிரிஞ்சு இருந்தாங்க. அவர் சைடு 18, டிடிவி தினகரன் சைடு 18 எம்எல்ஏக்களும், ஓபிஎஸ் பக்கம் ஒரு 11 எம்எல்ஏக்களும், மீதி எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமி கிட்டையும் இருந்தது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும்பான்மை இல்லை அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வராங்க. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டு வரும்பொழுது திமுக நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் ஆட்சியை கலைச்சிட்டு என்ன பண்ணிருக்கலாம், ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். 2017 எம்எல்ஏக்களை வாங்கியிருக்கலாம், குதிரை பேரத்தை நடத்திருக்கலாம், என்ன வேணா செஞ்சிருக்கலாம் திமுக. ஆனா அவங்களுக்கு அது என்ன கிடையாது. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவுக்கு தலைவணங்கி மக்கள் தான் திரும்பவும் ஒரு கட்சியை வந்து என்ன பண்ண முடியும், ஆட்சிக்கு உட்கார வைக்க முடியும். ஸோ தானா வந்து இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா கிடையவே கிடையாது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2006 கூட கலைஞர் அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடையாது. ஸோ கலைஞர் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், எனக்கு மெஜாரிட்டி வேணும் அப்படின்னு நினைச்சு அவர் ஒரு குதிரை பேரம் நடத்தி என்ன பண்ணுவார். ஏன்னா கலைஞர் அவர்கள் அரசியல எந்த அளவுக்கு சாணக்கியர் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நீங்க எந்த பால் வேணா போட்டாலும் அவர் என்ன பண்ணுவார், 6 அடிக்காம விட மாட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு சாணக்கியத்தனம் உள்ள ஒரு ஆளுமை மிக்க தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் நினைச்சிருந்தா எனக்கு 96 தான் இருக்குது, மைனாரிட்டி திமுக தான், அதனால நான் என்ன பண்றேன், எனக்கு வலு சேர்க்கிற விதமா நான் எம்எல்ஏக்களை வாங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை பேரத்தில் நடத்திருக்க முடியும். ஆனா கூட்டணி தயவோடு என்ன பண்றாரு, ஆட்சி பிடிக்கிறாரு. கூட்டணி ஆட்சி கிடையாது, இண்டிவிஜுவலா எல்லா அமைச்சரவையிலும் திமுக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவ்வளோ திறமைமிக்க ஒரு கட்சி திமுக. அதே போலதான் இப்போ 2017 நினைச்சிருந்தா கூட திமுக என்ன பண்ணிருக்கலாம், ஆட்சியை கலைச்சி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். ஆனா அவங்க என்ன பண்ணல, அந்த 5 வருஷத்தை என்ன பண்றாங்க, கம்ப்ளீட் பண்ண விடுறாங்க. மக்களா தேர்ந்தெடுக்கப்பட்டு இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்களே, அதிமுகக்குள்ள அடிச்சுக்கிறாங்களே, அவங்களே அடிச்சுக்கிட்டு வெளியே வந்துட்டு மக்கள் ஒரு முடிவு எடுக்கட்டும், நம்ம இந்த தவறான முடிவுக்கு எடுக்கணும், ஜனநாயகத்துக்கு விரோதமான செயல் அப்படின்றதுல திமுக ரொம்ப உறுதியா இருந்து என்ன பண்ணாங்க. 5 வருஷம் கம்ப்ளீட் ஆயிட்ட பிறகுதான் 2021 எலெக்ஷன் வருது. அதுல ப்ராப்பரா மக்கள் அதிகப்படியான பெரும்பான்மையோட திமுகவுக்கு ஆதரவு அளிச்சதுனால அவங்க ஆட்சிக்கு வராங்க. இப்பவும் யாருக்கும் பெரும்பான்மையெல்லாம் கிடையாது. முதல்ல அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். விஜய்க்கு பெரும்பான்மை இருக்குதா, கிடையவே கிடையாது. திமுகவுக்கு பெரும்பான்மை இருக்குதா, இல்ல. அதிமுகவுக்கு பெரும்பான்மை இருக்குதா, இல்லவே இல்லை. அதிக இடங்களை தாவேக்கா வென்றதுனால இங்க இன்னொரு குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துல தான் திமுக கூட்டணி கட்சிகள் என்ன பண்றாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஆனா முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, 6 மாசம் டைம் கொடுப்போம், இந்த 6 மாசத்துல இவங்களை விமர்சிக்க மாட்டோம், இவங்களுக்கு தடையா இருக்க மாட்டோம், எந்த பிரச்சனையும் அங்க கொடுக்க மாட்டோம், ஒரு ஆர்ப்பாட்டமோ மறியல் போராட்டமோ எதுவுமே நாங்க பண்ண மாட்டோம், இவங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டோம், இவங்க நடத்துட்டோம், இவங்க நிர்வாகத்திறமே அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம், விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாயிட்டாங்க. ஆனா திமுக 6 மாசம் டைம் கொடுத்துருச்சே, அப்ப வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னா, தமிழ்நாட்டில் நடக்கிற சம்பவத்தை எல்லாம் கை கட்டி வேடிக்கை பார்க்கணுமானா கிடையாது.
ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது தமிழ்நாட்டோட உயிர்நாடி பிரச்சனை. பெண்களுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற கொடுமைகள், இதெல்லாம் உயிர்நாடி பிரச்சனை. இதுக்கெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியுமா? ஸோ குரல் கொடுத்துதான் ஆகணும், கண்டனம் தெரிவிச்சுதான் ஆகணும். நிர்வாக ரீதியா உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், 6 மாசம் டைம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்களே தவிர, நீங்க உங்க ஆட்சியில நடக்கிற கொடூரங்களுக்கு, உங்க ஆட்சியில் நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் பார்த்துட்டு கை கட்டி சும்மா இருப்போம்னு சொல்லிட்டு ஒருபோதும் திமுக சொன்னதே கிடையாது. ஸோ விமர்சனங்களை, கண்டனங்களை முன்வைக்கும் பொழுது இந்த அரசு உள்வாங்கி அதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு பதிலடி கொடுக்கணும். 6 மாசம் சும்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்களே, இப்ப எல்லாரும் வரிஞ்சு கட்டின்னு வராங்களேன்னா எதுக்கு பயப்படுறீங்க? 6 மாசம் உங்களுக்கு டைம் கொடுத்துட்டா அதுக்குன்னு கை கட்டி வாயை பொத்தின்னு இருக்கணுமா? உங்க ஆட்சியில் நடக்கிற அவலங்கள் எல்லாம் எடுத்து பேசக்கூடாதா, சொல்லக்கூடாதா? வர விமர்சனம் ஏத்துக்கிட்டு நீங்க சரியா ஆட்சி செய்ய வேண்டியதானே அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாம போற போக்க பார்த்தா மக்களே என்ன பண்ணிடுவாங்க, நான் 3 மாசம், நம்ம 6 மாசம் சொன்னோம், 3 மாசத்துல மக்களே ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் சொன்னாரு. சோ தங்கம் தென்னரசு சொல்ற ஸ்டேட்மெண்ட் அதுதான். எங்க தலைவர் ஒருபோதும் ஆட்சியை கலைச்சிருவேன் அப்படின்னு சொல்லவே இல்லை, மக்களே முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரெல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவா செயல்பட்டாங்களோ இன்னைக்கு அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எதிராக செயல்பட்டு இருக்காங்க. தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இன்னைக்கு அகெயின்ஸ்டா மாறி இருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஆட்சி கொடுமை அந்த அளவுக்கு இருக்குது, தாவேக்காவுடைய ஆட்சியுடைய நிர்வாகத்திறமை இப்படி இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. நீங்க ஒரு விஷயமும் கிடையாது, சாதாரண மின்வெட்டு அப்படின்னு சொல்றாங்களே, மின்வெட்டு போகுது அப்படின்றாங்களே. இந்த மின்வெட்டு போகிறதுனால ஒவ்வொருத்தருடைய வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை சந்திக்கிறாங்க. டிவி போகுது, ஃப்ரிட்ஜ் போகுது, அதே போல வாஷிங் மிஷின், எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே போகுது. ஏன்னா இப்போ நம்ம நடுத்தர குடும்பத்தை எடுத்துப்போம், ஒரு ஏழை விளிம்புல இருக்கிற நடுத்தர குடும்பத்தை எடுத்துப்போம். கையில காசு ஃபுல் கேஷ் கொடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜ் எடுக்க முடியுமா உங்களால? ஃபுல் கேஷ் போட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, டிவி எடுக்க முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இஎம்ஐல தான் போட்டு எடுக்கிறோம். இந்த இஎம்ஐ 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ கட்டியிருப்போம். இந்த கரண்ட் திடீர்னு போயிட்டு வருதுல, டிவி எகிரிடும். நீங்க என்னதான் இன்வெர்டர் போட்டு இது பண்ணியிருந்தாலும், இல்ல ஸ்டெபிளைசர் போட்டு இது பண்ணியிருந்தாலும் கரண்ட் போயிட்டு வரும்போது எகிரிடும். அப்போ அந்த டிவிக்கு வேஸ்டா தான் என்ன பண்ணி நீங்க போய் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எங்க ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிடுச்சு, இந்த கவர்மெண்ட் கரண்ட் இல்லை, டிவி எகிரிச்சு, எங்களுக்கு புது டிவி மாற்றி தருவானா? டிவிக்காரன் தரமாட்டான். அப்போ நீங்க பண்ணணும், தீக்கு போடணும். ஸோ நீங்க 10,000 15,000 20,000 30,000 கொடுத்து டிவி இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினா கூட டிவி போயிடும். அது திருப்பி நீங்க ஒரு புது டிவி வாங்கணும், அதுக்கு ஒரு இஎம்ஐ. இது மாதிரி சாதாரண மக்கள் பிரச்சனை. சும்மா கரண்ட் கட் ஆகுது நம்ம ஈஸியா கடந்துட்டு போயிடுறோம். ஒவ்வொரு குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைகள் என்ன, அதை நம்ம பேச மறந்துடுறோம்ல. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களை கேட்டா ஈஸியா என்ன பண்றாங்க, திமுக என்ன பண்றாங்க, அவங்க அதிகாரிகள்லாம் என்ன பண்றாங்க, இது பண்ணிடுறாங்க. திமுகவுக்கு ஆதரவா இருக்கிற அதிகாரிகளா இருக்கிறாங்க. அப்ப திமுகவுக்கு ஆதரவான இருக்கிற அதிகாரிகளையா வச்சுட்டு இருக்கீங்க? மாத்துங்க, உங்ககிட்ட தானே எல்லாமே இருக்குது, மாத்துங்க, அதிகாரிகளை மாத்திட்டு உங்களுக்கு ஃபேவரா இருக்கிற அதிகாரிகளை போடுங்க, இப்படின்ற கேள்விகள் வரல. சோ இதெல்லாம் பார்த்துதான் மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆட்சி மேல பயங்கரமான ஒரு அதிருப்தியில இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் வச்சுதான் இவங்களுக்கு 3 மாசம் கூட தாங்காது அப்படின்னு சொன்னாரு கண்டி. மற்றபடி ஆட்சியை கலைச்சிட போறோம், நான் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஆனா இவங்க திரும்பவும் விஜய்க்கு முட்டு கொடுக்கிற விதமா தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள், விசிகா போன்றவர்கள் என்ன பண்றாங்க, முக ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொல்லியிருக்க கூடாது, முக ஸ்டாலின் இப்படி பண்ணிருக்க கூடாது, முக ஸ்டாலின் இப்படி திசை திருப்பாறீங்க, ஏன் திசை திருப்புறீங்க, ஏன் புரட்டுகிறீங்க அப்படின்ற வாதம் இருக்குல்ல. சோ முக ஸ்டாலின் அவர்கள் சொன்னது வேற, இவங்க இப்படி திரித்து பேசுவது வேற அப்படின்றதான் வெட்ட வெளிச்சமா தெரியுது. அவங்க தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்க திருச்சி பேசிட்டு இருக்கிறாங்க. கரம்பக்குடி பகுதியில கள ஆய்வுக்காக அமைச்சர் போயிருக்காங்க, பர்வேஷ் அவர்கள். அவங்க போயிட்டு ஒவ்வொன்றா பார்த்துருக்காங்க, ஒவ்வொரு ரூமா பார்த்துட்டு கடைசியா ஒரு ரூமுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல முதலமைச்சர் அவங்களுடைய போட்டோ இல்ல, ஜஸ்ட் கேட்டிருக்காங்க ஏன் இங்க இல்லைன்ட்டு. ஆனா அந்த இடத்துல இருந்தது அவங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் அவர்களுடைய போட்டோவும், முன்னாள் முதல்வர் கருணாநிதி, அப்புறம் எம்.கே. ஸ்டாலின் இவங்களுடைய போட்டோவும் சேர்ந்த ஒரு கேலண்டர் தான் இருந்திருக்கு. இவங்க போட்டோ இங்க இருக்குதே, எங்க முதல்வர் போட்டோ எங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் கையை தான் காமிச்சிருக்காங்க. உடனே ஒருத்தர் அந்த நாட்காட்டி எடுத்து கீழே போட்டுட்டு இவங்க விஜய் போட்டோ அந்த இடத்துல மாட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க, முன் ரூம்ல முதலமைச்சர் போட்டோ இருக்குது, இது அடுத்த ரூம் தான், அங்க இருக்குன்னு சொல்லி கூட கேட்காம இவங்க பண்றாங்க. இவங்க நிஜமாவே கள ஆய்வுக்கு போயிருக்காங்களா, மருத்துவமனையில பணிகள் ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு அதுக்கு போனாங்களா, இல்ல முதல்வர் போட்டோ கரெக்டா எல்லா ரூம்லயும் மாட்டி இருக்குதா, நமக்கு விளம்பரம் இருக்குதா அப்படின்னு அதுக்கு கள ஆய்வுக்கு போறாங்களான்றதே ஒரு சந்தேகமா இருக்கு. ஆக்சுவலா இவங்க போறது பாத்தீங்கன்னா விளம்பர அரசியல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா அமைச்சர்கள்
கலாய்வு போறாங்க, எம்எல்ஏக்கள் கலாய்வு போறாங்க அப்படின்னா கூடவே ஒரு கேமராமேனை கூட்டின்னு போயிடுறாங்க. ஒரு ஃபோன் எடுத்துட்டு கூட வாப்பா அப்படின்னு போயிடுறாங்க. ஒரு எடிட்டரை கூட்டின்னு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்மினை கூட்டின்னு போயிடுறாங்க. ஏன்னா இவங்க அதாவது கலாய்வுக்கு போயிட்டு கார்ல ஏறதுக்குள்ளேயே போஸ்ட் ஆயிடணும். இன்ஸ்டாகிராம்ல, ஃபேஸ்புக்கில், ட்விட்டர்ல, யூடியூப்ல எல்லாத்துலயும் போஸ்ட் பண்ணணும். ஸோ ஆமா அந்த அளவுக்கு என்ன பண்றாங்க, ஃபாஸ்டா வீடியோ எடுக்கிறாங்க, ஷூட் பண்றாங்க, ஃபாஸ்டா எடிட்டிங் பண்றாங்க, ஃபாஸ்டா ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு என்ன பண்றாங்க, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சு தெறிக்க விட்டு என்ன பண்றாங்க, கலாய்வு பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க தொடர்ச்சியா நீங்க எடுக்கிறது அப்படிதானே இருக்குது, ஒவ்வொரு அமைச்சர்கள் எடுக்கிறது அப்படிதானே இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு வன்மத்துல இருக்கிறார் இந்த பர்வேஷ் அவர்கள் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சாதாரண ஒரு டேஸ் கேலண்டர், நாள்காட்டி கேலண்டர்ல கலைஞர் போட்டோ, மு.க. ஸ்டாலின் போட்டோ, பெரியார் போட்டோ இருக்குது. அது ஒரு மூலையில தான் இருக்குது. ஓகேங்களா? உங்க தலைவர் போட்டோ, சிஎம் போட்டோ வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோ நாள்காட்டி எடுக்க சொல்றீங்களே, எந்த அளவுக்கு ஒரு வன்மமான அரசியல் இது அப்படின்றத பாருங்க. அதாவது இவங்க போட்டோ வைங்க அப்படின்றாங்கல்ல, போட்டோ வச்சாதான் விஜய் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரிய போதா, இந்த தமிழ்நாட்டுக்கே தெரிய போதா? சொல்லுங்க பார்ப்போம். போட்டோ வச்சாலும் வைக்கலானாலும் முதல்வர் யாரு? விஜய் தான். இப்போ போட்டோ வைக்கலன்னா அவர் முதலமைச்சரா இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ண போறாங்களா? எதனா பிரதமரோ குடியரசுத் தலைவரோ டிக்ளேர் பண்ண போறாங்களா? எப்ப அரசு அலுவலகங்கள்ல விஜய் போட்டோ இல்ல, இது மட்டும் இந்த ஒரு விஜய் இல்ல அப்படின்னு டிக்ளேர் பண்ண போறாங்களா? கிடையாதுல்ல. போட்டோ இருந்தாலும் இல்லைனாலும் அவர் தான் முதலமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது இந்த பர்வேஷ் அவர்கள் மேல ஏகப்பட்ட ஒரு குற்றச்சாட்டுகளும் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு கலாய்வுல போகும்போது தூய்மை பணியாளர்கள் என்ன பண்றாங்க, ஒரு கோரிக்கை மனு எடுத்துட்டு ஒரு சால்வு எடுத்துட்டு வராங்க. நம்ம அமைச்சர் வந்திருக்கிறாரு, நம்ம அமைச்சரியா, நம்ம தொகுதி அமைச்சர் வந்திருக்கிறாரு, அவருக்கு மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு தூய்மை பணியாளர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சால்வை எடுத்துட்டு வராங்க. பெருசா மார்த்தட்டிக்கிறாங்கல்ல இவங்க, எங்களுக்கு சமூக நீதி ஆட்சி, சமத்துவ ஆட்சி, சகோதரத்துவ ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒவ்வொருத்தரும் கொக்கரிக்கிறாங்கல்ல. ஒரு தூய்மை பணியாளர்கிட்ட நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சால்வைய அவங்கள போத்த சொல்லல, அவங்க கையில இருந்து வாங்குறீங்க. கையில கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ ஏன் இந்த தீண்டத்தகாத வேலைகள் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுதுல. எங்க சாதாரண ஒரு தூய்மை பணியாளர் தானே, அவங்க கிட்ட போத்திக்கங்க, அது உங்களுக்கு பெருமை தானே. ஏன் நீங்க இது பண்ண மாட்டீங்க? சரி, ஓகே, இது நம்ம இப்படி எடுத்துப்போம், பிராக்டிக்கலா எடுத்துப்போம். நீங்க புசியானந்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரை இந்த விஷயத்துல பயங்கரமா பாராட்டலாம். புசியானந்த பாக்கிறதுக்கு நீங்க சால்வை எடுத்துட்டு போறீங்கன்னா அந்த சால்வை வாங்கி உங்களுக்கே போய்த்துருவாரு. அவர்கிட்ட அந்த நல்ல குணம் இருக்குது. ஏன்னா அந்த மரியாதை செலுத்துறாரு, அது ஒரு வகையான மரியாதை. ஏன்னா நம்மளுக்கு சால்வை செலுத்த வராங்க அப்படின்னும் போது அந்த சால்வை எடுத்து அவங்களுக்கு என்ன பண்றாரு, மரியாதை செலுத்துறாரு. அந்த மாதிரி கூட நீங்க பண்ணிருக்கலாமே. இந்த தூய்மை பணியாளர்கள் வராங்கன்னா அவங்க கிட்ட இந்த சால்வை வாங்கி அவங்களுக்கே நீங்க போத்திருக்கலாம். ஆனா கையில வாங்குறீங்க, இது எந்த விதத்துல ஒரு அரசியல் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பர்வேஷ் அவர்கள் ஈடுபட்டு இருக்கிறாரு அப்படின்னு தான். ஸோ இவர் ஒரு மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஆய்வு போறாரு, எல்லா ஆபீசர்கிட்ட கேட்கிறாரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு. அந்த ஆபீசரும் வேலை மண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இவர் அலட்சியப்படுத்துற மாதிரி அதை காதுல வாங்கல, சுத்தி பாக்குறாரு, ரூமை சுத்தி பாக்குறாரு. டக்குன்னு ஆப் பண்ற மாதிரி சிஎம் போட்டோ எங்கங்க அப்படின்னு. இப்போ அது உங்களுக்கு மெயினா? இப்போ எதுக்கு நீங்க போனீங்க? கலாய்வுல தானே போனீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனீங்க. நோயாளிகள் கரெக்டா வராங்களா, ட்ரீட்மெண்ட் கரெக்டா போதா, டாக்டர் எல்லாம் கரெக்ட் டைமுக்கு வந்துடுறாங்களா, எல்லாம் மருந்து மாத்திரம் நம்மளுக்கு ஸ்டாக் இருக்குதா, இந்த மாதிரி ஒரு ஆய்வு தானே மேற்கொள்ளணும். இந்த ஆய்வெல்லாம் மேற்கொள்ளாம போட்டோ இருக்குதா இல்லையான்னு பாக்குறதுக்கு எதுக்கு போறீங்க? அப்போ நீங்க ஆய்வு மேற்கொள்ளும் போதெல்லாம் போட்டோ இருக்குதா இல்லையான்னு ஆல்ரெடி ஒரு ரூம்ல இருக்கு, ஃப்ரண்ட் ஆபீஸ்ல ரூம்ல இருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ரூம்ல வைக்கணுமா? புரோட்டோகால் விதி உங்களுக்கு தெரியாதா? புரோட்டோகால் விதி முதல்ல தாவேகாவினருக்கு தெரியுமா? அதான் ஒரு கேள்வியாக இருக்கு. இப்போ கூட தேனிலேயே விருதுநகர்ல நினைக்கிறேன் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் அரசு நிகழ்ச்சியில அமைச்சருக்கு நிகரா, கலெக்டருக்கு நிகரா ஒரு மாவட்ட செயலாளருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. சோ அப்ப அது புரோட்டோகால் விதியில வருதா? கவர்மெண்ட் நிகழ்ச்சியில மாவட்ட செயலாளருக்கு என்னங்க வேலை? அதுவும் ஐஏஎஸ் ஆபீசருக்கு இணையா ஒரு சேர் போடுறீங்க அப்படின்னா அப்போ என்ன புரோட்டோகால் நீங்க ஃபாலோ பண்றீங்க? ஸோ இதெல்லாம் அவர் என்ன பண்றாரு, புரோட்டோகாலை முதல்ல தெரிஞ்சுங்க. சிஎம் போட்டோ ஒரு ஆபீஸ்ல ஒரு இடத்துல தான் மாட்டுவாங்க, ஒரு ரூம்லயே போல மாட்ட மாட்டாங்க. அதுக்குன்னு ஃப்ளோர்ல 10 ரூம் இருக்கு, 10 ரூம்லயும் போய் மாட்டிட முடியுமா? அதெல்லாம் முடியாது. ஹாஸ்பிட்டல்ல எங்க மாட்டணுமோ அங்கதான் மாட்டுவாங்க. ஒன்னு ஃப்ரண்ட் ஆபீஸ்ல மாட்டுவாங்க, அதுக்குன்னு பேஷண்ட் இருக்கிற ரூம்லாம் போய் மாட்ட முடியுமா ஹாஸ்பிட்டல்ல? ஸோ இதெல்லாம் தெரியாம இவங்க ஆய்வுக்குன்னு போற பேர்ல ரீல்ஸ் எடுக்க போறாங்க, போட்டோ பிரியர்களா மாறுறாங்க. போட்டோ இருந்தாதான்
எங்க தலைவர் விஜய் சிஎம், போட்டோ இல்லைன்னா சிஎம் இல்லை அப்படின்னு சொல்ல வராரா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ போன இடத்துல ஒரு அரசு அலுவலகங்கள் நீங்க போறீங்கன்னா அந்த அரசு அலுவலகம் சம்பந்தப்பட்ட வேலைகளை ஆய்வு நடத்தணும். போட்டோ இருக்குதா இல்லையான்னு போறதுக்கு ஆய்வு கிடையாது அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு தான் சொல்ல. இந்த விஷயங்கள் வந்து பயங்கரமா சோசியல் மீடியாவில் பரவி பயங்கரமான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பு உணர்ச்சியை வந்து என்ன பண்ணுது, தூண்டுது. இவங்க என்ன பண்றாங்க, இதெல்லாம் மக்கள் மத்தியில போனா நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும், வரவேற்பு வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது முழுக்க முழுக்க மக்கள் பார்க்கும்பொழுது ஒரு வெறுப்பு. போட்டோ இல்லாம இருக்குது பிரச்சனையா, இல்ல ஹாஸ்பிட்டல் நல்லா ஒழுங்கா நடக்குதுன்ற ஆய்வு பண்றது பிரச்சனையா அப்படின்றத இங்க வந்து நிக்குது. போட்டோ இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்போ இங்க ஹாஸ்பிட்டல் இந்த அளவுக்கு தூய்மையற்ற சுகாதாரமற்ற முறையில் இருக்குது, இது என்ன அப்படின்னு பாக்குறதுக்கு மறந்துடுவாரா அப்படின்னு தெரியல. மக்களுக்கு செயல்பட வேண்டிய மக்கள் வேலைகளை நீங்க என்ன பண்ணுங்க, அதை ஒழுங்கா செஞ்சாலே மக்கள் கிட்ட உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நம்ம சும்மா ஆய்வு மேற்கொள்ள போறேன், ரீல்ஸ் போடுறேன், அது பண்றேன் இது பண்ற போறேன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட நீங்க வரவேற்பு கிடைக்கும்னா அது பெரிய ஜீரோல தான் போய் முடியும் அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஆமா, நாங்க சாதிய பாகுபாடை உடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தீண்டத்தகாத அதை வந்து பின்பற்றி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் வேதனையா தான் இருக்கு. அதோட நம்ம இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம்ல ஜான் பிரிட்டோ, யார் அந்த ஜான் பிரிட்டோ அப்படின்றத கூடிய சீக்கிரம் நமக்கு வந்து தெரிய வரும். அப்போ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை அரசியலில் நடக்கக்கூடிய நகர்வுகளை நம்ம நிகழ்ச்சியில அலசி ஆராயலாம். நன்றி, வணக்கம்.